இன்னைக்கு எபிசோட்ல மனோஜ் ரோஹிணி கிட்ட என் பாட்டி ஒரு நவரத்ன மாலை வச்சிருந்தாங்க, அது தொலைஞ்சிடுச்சு, இப்ப நாம அதை வாங்கி கொடுத்தா அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்றான். விஜய் அண்ணாமலை கிட்ட உங்க அம்மா பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு அண்ணாமலை கிட்ட கேக்குறாங்க. அம்மா தரேன்னு சொன்ன ஸ்பெஷல் கிஃப்ட வாங்க தானே இப்படி பண்றேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. என் அத்தை மேல எனக்கு பாசம் இருக்காதா? நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியுதுன்னு விஜயா சொல்றாங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, இல்ல செய்யாம கூட போங்க, ஆனா நான் அவங்க மருமக, அவங்களுக்கு ஏதாவது செய்யற கடமை எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் அது என்ன கிஃப்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கா. ரவி கிட்ட நாம ஏதாவது கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடலாம்னு சொல்றா. விஜயா பார்வதிக்கு கால் பண்ணி பாட்டி கிஃப்ட் தரேன்னு சொன்ன விஷயத்த சொல்றாங்க. அந்த கிஃப்ட நான் தான் வின் பண்ணணும், அதுக்கு நான் ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. கிஃப்ட் வாங்க என்னால பணம் எல்லாம் செலவு பண்ண முடியாது, உன் பையன் ரூம்ல ஒரு டிவி இருக்குல்ல, அதை எனக்கு கொடு, நான் அதை அவங்களுக்கு கொடுத்துடுறேன், வர கிஃப்ட்ல உனக்கு பாதி தரேன்னு சொல்றாங்க. சீதா போனை கொடுக்கறதுக்காக மீனா வீட்டுக்கு வரா. மீனா கிட்ட நகை கடையில நடந்த விஷயத்த கேக்குறா. மீனா பாட்டியும் அண்ணாமலையும் பேசிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இந்த வீடியோல நாம தெரியணும்னு சொல்லி விஜயா பாட்டி கிட்ட போய் பேசுறாங்க. அண்ணாமலை மீனா கிட்ட முத்துவுக்கு என்னாச்சு, போனை எடுக்க மாட்டேங்கிறான்னு கேக்குறாரு. மீனாவும் கால் பண்றா, ஆனா முத்து போனை எடுக்கல. அம்மா பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க சங்கடப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அண்ணாமலை சொல்றாரு. பாட்டி மீனா கிட்ட முத்து எங்க இன்னும் காணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் விஜயா கிட்ட எங்க முத்துவை காணும்னு கேக்குறாங்க. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவனை ஏதாவது திட்டினியான்னு கேக்குறாங்க. அவன் உங்க ஊர்ல வளர்ந்துதான் தேவையில்லாத பழக்கம் எல்லாம் கத்து வச்சிருக்கான், அதுக்கு தான் போயிருப்பான்னு விஜயா சொல்றாங்க. நீ தான் அவனை எப்பவும் கரிச்சு கொட்டிட்டே இருப்ப, அவனை இந்த பழக்கத்துக்கு போக தயார் பண்ணி வச்சதே நீதான்னு பாட்டி சொல்றாங்க.